சர்க்குருவே சரணம். ஆன்மீக தேடல் நிறைந்த ஆத்ம சாதகர்கள் அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். மெய்ப்பொருள் சேனல் வாயிலாக தத்துவக்கலை சார்ந்த விஷயங்களை தொடர்ந்து பதிவிட்டு வருகிறேன். எனக்கு ஏற்படும் ஆன்மீக அனுபவங்களை ஆத்ம சாதகர்களுக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்ற பரோபகார சிந்தனையோடு எமது பதிவை பதிவிட்டு வருகிறேன். எமது 34வது பதிவில் தங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். தீபமேற்றுதல் என்பதை குறித்து நாம் இந்த தத்துவக்கலை சார்ந்த விஷயங்களை நாம் ஆராய்வோம். பொதுவாக இறை வழிபாட்டிற்கு அவரவர்களின் வழக்கப்படி தீபமேற்றும் பழக்கம் நமக்கு உள்ளது. காலையும் மாலையும் உடலை தூய்மை செய்து வீட்டில் விளக்கேற்றி இறை வழிபாடு செய்வது வழக்கமாக கொண்டுள்ளோம். இந்த செயல் மனிதனின் பண்பாட்டிற்கும் ஒழுக்கத்திற்கும் பழக்கத்திற்கும் உயர்ந்த தன்மையை உண்டாக்கும். இந்த செயலை செய்கின்ற தனக்கு மட்டுமல்ல, அந்த குடும்பத்திற்கும் அந்த தலைமுறைக்குமே பாவ புண்ணியங்கள் பிறவி பிணி தீர வழியாக அமையும். குடும்பம் செல்வ செழிப்பும் மன அமைதியும் உண்டாகும் என்பது நமது நம்பிக்கை. இது ஒன்றும் தேவையற்ற செயலோ தேவையற்ற பழக்கமோ தீய பழக்கமோ இல்லை. அப்படி ஒரு பழக்கம் ஏன் வந்திருக்க வேண்டும்? சும்மா தினமும் வீட்டில் விளக்கேற்றி கும்பிட்டால் என்ன ஆகிவிடும்? அப்படி இந்த செயலை சளைக்காமல் பக்தியோடும் நம்பிக்கையோடும் செய்கின்ற பல குடும்பங்கள் ஏழ்மையிலும் வறுமையிலும் இருப்பதை நாம் பார்க்கின்றோம். அப்படியெனில் இது போன்ற பழக்கங்களை வழக்கப்படுத்தி கொள்ள சொல்லி சொன்னவர்கள் யார் என்று யோசிக்கையில் நம் முன்னோர்களாம் சித்தர்கள் ஞானியர்கள்தான் இப்படி ஒரு பழக்கத்தை சொல்லி இருக்கின்றனர். ஏன் இது சொன்னார்கள்? விளக்கு காலையும் மாலையும் ஏற்றுவோம். அதே சமயம் விளக்கை நிறுத்துகிற போது விளக்கை நிறுத்து என்று சொல்வது கிடையாது. விளக்கை கையமர்த்த வேண்டும், விளக்கை குளிரச் செய்ய வேண்டும் என்று சொல்லுவோம். மேலும் ஒரு விளக்கில் புதியதாக ஒரு திரியை இட்டு தீபம் ஏற்றும்போது சிறிது நேரம் கழித்து தான் திரி எரியும். அதையே எரித்த பின் மறுநாள் கையமர்த்தி விட்டு அந்த மறுநாள் அந்த சுடரை எடுத்துவிட்டு தீபத்தை ஏற்றினால் உடனே பக்கென்று தீபம் பற்றி கொள்ளும். இதையெல்லாம் அனுபவத்தில் கண்டு இந்த தீபமேற்றும் கருத்தின் உள் விளக்கம் என்னவாக இருக்கும் என்று சிந்தித்த போது மெய்யுணர்வின் மிகுதியாய் உணரப்பட்ட விளக்கம் யாதெனில் ஜோதியுட் ஜோதியுட் ஜோதி சுத்த ஜோதி சிவஜோதி என்கின்றார் வள்ளல் பெருமானார். காலை மாலை வீட்டில் விளக்கேற்றுவது, வெள்ளி செவ்வாய் ஆலயங்களில் விளக்கேற்றுவது, பஞ்சமுக விளக்கு, அணையா விளக்கு என்று விளக்குகளை நாம் ஏற்றி வருகின்றோம். வள்ளல் பெருமானோ இந்த தீபம் ஏற்றுவதன் மூலமாக 7 திரைகளை விளக்கினால் ஆன்ம ஒளியை காணலாம், ஆன்மா இறைவனாக பிரகாசிப்பதை காணலாம் என்று வள்ளல் பெருமானால் சொல்கின்றார். ஓடி 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 உட்கலந்த ஜோதியை நாடி 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 நாட்களும் கழிந்து போய் என்று புலம்புகின்றார் சிவவாக்கியர். மோனமான வீதியில் முனைச்சுழியின் வாளையில் பானமான வீதியில் பசைந்த செஞ்சுடரில் ஞானமான மூலையில் நரலை தங்கும் வாயிலில் ஞானமான செஞ்சுடர் உதித்ததே சிவாயமே என்கின்றார் சிவவாக்கியர். இப்படி மோனமான வீதி, பானமான வீதி, ஞானமான மூலை, நரலை தங்கும் வாயில் என்று எதை சொல்லி இருக்கின்றார்கள் என்று நாம் சிந்தித்தோமானால், ஒரு தீபம் ஏற்ற தேவை எண்ணெய், விளக்கு, திரி, நெருப்பு. இதில் வெறும் அகல் வைத்து எண்ணெய் விட்டு தீபம் ஏற்றுவது மட்டுமல்லாமல் அது புறவெளியில் நாம் வீடுகளில் செய்வதற்கு அது பழக்கமாக இருந்தாலும் நம் உடலென்ற அகலை காலையும் மாலையும் சுத்தம் செய்து தவமென்ற எண்ணெய் இட்டு குண்டலினி என்ற திரியினை விடாமுயற்சி என்ற தீக்குச்சியால் உஷ்ணப்படுத்தினால் ஞானம் என்ற தீ நமக்குள் ஒளிரும் என்று வந்தது. ஒரு தீபம் ஏற்றப்பட்டால் அது தன்னையும் வெளிப்படுத்தி மற்றவர்களுக்கும் வெளிச்சத்தை கொடுக்கிறது. அந்த தீபத்தை குளிரச் செய்துவிட்டால் பிறருக்கு இருளில் எதுவும் விளங்காது,
விளக்கு இருப்பதையும் மற்றவர்களால் உணர முடியாது. ஆனால் விளக்கு இருக்கிறது. முயற்சித்து ஏற்றினால் எல்லாம் விளங்கும். அதுபோல் ஒரு மனிதன் ஞான தீபம் ஏற்ற உணர்ந்து விட்டால் அவனுக்குள் இருக்கும் ஆன்மா தானும் பிரகாசிக்கும். தன்னை சூழ்ந்துள்ள உயிர்களையும் பிரகாசமடைய செய்து வழிகாட்டும். யார் ஒருவர் உண்மையாக தவ வாழ்க்கை மேற்கொள்கிறார்களோ அவர்கள் தான் தூய்மையடைவதோடு மட்டுமல்ல, தன்னை சூழ்ந்தவர்களையும் வெளிச்சம் பெற தூய்மை பெறச் செய்வார்கள். அப்படிப்பட்ட ஞான வாழ்க்கையை அடைந்தவர்கள் எப்போதும் ஞான உணர்விலேயே இருந்துவிட்டால் தான் மட்டும் அதிகம் பயனடைந்து மறைந்து போவார்கள். எப்படி எனில், ஒரு விளக்கு கையமர்த்தப்படாமல் எரிந்து கொண்டே இருந்தால் திரி முழுவதும் எரிந்து சாம்பலாகி போகும். அதுபோல் பிறருக்கும் பயன்படாமல் தான் மட்டுமே யோக வாழ்வையில் வெற்றி அடைய முடியும். அதனால்தான் சித்தர்கள் பெருமக்கள் பிறருக்கு தேவைப்படும் போது ஞான கனலை பிரகாசிக்க செய்து உதவுவார்கள். உலகைக்கோ மற்றவர்களுக்கோ பாதுகாக்கப்பட வேண்டும், மற்றவர்களின் கோரிக்கைகளை நிறைவேற்றப்பட வேண்டும் என்றால் தனது ஞான கனலால் அவர்களின் பிரச்சனைகளை, உலகின் பிரச்சனைகளை தீர்ப்பதற்காக ஞான பெருமக்கள், சித்தர் பெருமக்கள் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். அதாவது விளக்கை ஏற்றி பிறகு குளிரச் செய்வது போல் தவ வாழ்க்கையிலும் ஞான அக்னியை குளிரச் செய்ய, சாந்தமடைய, தியானம் செய்ய பழக்கம் வேண்டும். காலையும் மாலையும் விளக்கேற்றுவது, பின் அதை குளிரச் செய்வது என்பதன் விளக்கம் இதுவாகத்தான் இருக்க முடியும். இன்னும் கூர்ந்து கவனித்தால் ஞான கனல் பிரகாசிக்கச் செய்வது என்பது சக்தி வெளிப்படுவதாக, தனக்குள் இருக்கும் அமைதியாக இருந்த ஆற்றல் செயல் நிலைக்கு கொண்டு வந்து ஆன்மா தனக்குள் தோன்றிய வேலையை செய்ய துவங்குவது. இது அம்பாளின் தன்மை, பராசக்தியின் வெளிப்பாடு. இந்த தன்மை ஆற்றல் மிக்கதாகவும் ஆர்ப்பாட்டமும் செயலும் உடையதாகவும் இருக்கும். இதுவே குளிரச் செய்தல் என்பது ஞான கனலை சாந்தமடைய செய்தல், நிதானம், அமைதி, சமாதானம், மனதில் ஏற்படும் சமாதானம் உண்டாகுதல். இது சிவ வழிபாடு அமைதியானதாக இருக்கும் என்பதில் எமது மெய்ப்பொருள் வாயிலாக நாம் உணரப்பெற்றோம். நமது உடலில் இருக்கும் குண்டலினி சக்தியை தினமும் காலையும் மாலையும், காலை என்பது சூரியகலை, மாலை என்பது சந்திரகலை, சுவாசத்தை பயிற்சியாகி காலையும் மாலையும் சுவாச பயிற்சியினால் அக்னி கனலை ஏற்றி உச்சந்தலையில் ஒளியை பிரகாசிக்கச் செய்து ஆன்ம ஒளியை பெற்று இறை ஒளியோடு ஆன்ம ஒளியை பிரகாசிக்கச் செய்து நாமும் ஒளிர்வோம். உலகமும் நன்மை உற்று வாழ நாம் பயனுள்ளதாக அமைவோம் என்று கூறி மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கின்றேன். சர்க்குருவின் திருவடிகளுக்கு சரணம். பிரபஞ்ச பேராற்றலுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். சர்க்குருவே சரணம், சரணம், சரணம். நன்றி, வணக்கம்.